அதிவிரைவு சாலையில் போலீஸ்கிட்ட ரூல்ஸ் தெரியாமல் எப்படி மாட்டினேன் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேலே சிக்னல் தெரியுது பார்த்தீங்களா? இதில் ரெட்டாக இருந்தால் என்ன நம்ம நின்றுணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம இப்போ போகிறது வந்து டனலுக்குள்ளே. அதுக்குள்ளார எதனா ஒரு லேன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் இருந்தது அப்படின்னா அது நம்மளுக்கு இங்கேயே காட்டுவாங்க. அதுக்காக தான் அது. நாம் செய்த தவறு என்ன அப்படின்றத பார்க்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதிரில் வந்து ஒரு லாரி போயிட்டுருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கடைசியாக இருக்கிற லேன் வந்து ஸ்லோ மூவிங் வெஹிக்கிளுக்கு, மிடில் லேன் வந்து செகண்டரி ட்ராவல் லேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக இருக்கக்கூடிய லேன் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஓவர்டேக்கிங்கான லேனு. சரி, இப்போ நான் எப்படி மாட்டினேன் அப்படின்றத பார்க்கலாமா? இப்போது எனக்கு முன்னாடி வந்து வாகனம் வந்து போயிட்டுருக்குது. இப்போ நான் எதிரில் இருக்கிற வாகனத்தை ஓவர்டேக் பண்ணுறேன். இப்போ நான் லேனை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓவர்டேக்கிங் லேனில் வந்து இருக்கேன். இப்போ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வண்டி போயிட்டுருக்குது. நான் ஓவர்டேக்கிங் பண்ணுறேன். பிரச்சனையே கிடையாது. எந்த போலீஸும் பிடிக்க முடியாது. இப்போது இந்த கண்டிஷனில் பாருங்கள், நான் சென்டர் லேனில் போயிட்டுருக்கிறேன். ரோடோடைய அதிகபட்ச வேகம் 80 கிலோமீட்டர். நான் 80 கிலோமீட்டரில் போயிட்டுருக்கிறேன். பிரச்சனை எங்கே வருதுன்னா, இந்த மாதிரி காலியாக இருக்கக்கூடிய லேனில் நீங்கள் கடைசி ஓவர்டேக்கிங் லேனில் போயிட்டு நீங்கள் வாகனத்தை கண்டினியூஸாக ரொம்ப தூரத்துக்கு ஓட்டினீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களை வந்து போலீஸ் பிடிப்பாங்க. ஏன் பிடிப்பாங்க அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வண்டியே இல்லாத போது நீ எதுக்கு கண்டினியூஸாக ரைட் ஹேண்ட் சைடில் போகிற? ரைட் ஹேண்ட் சைடு லேனுன்றது ஓவர்டேக்கிங்காக மட்டும்தான் இருக்கக்கூடிய லேனு அப்படின்னு வந்து பிடிச்சிட்டாங்க.